Hi friends, welcome back to my channel. Friends, நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது காலையில் எழுந்தவுடனே நிறைய பேருக்கு முகத்தில் அப்படி எண்ணெய் வடிகிறத நம்ம பார்த்துருப்போம். அது என்ன ஒரு காலங்கள் வெளியில் இருந்தாலும், குளிர்காலமாக இருக்கலாம், வெயில் காலமாக இருக்கலாம், காற்று காலமாக இருக்கலாம், என்ன காலமாக இருந்தாலும் காலையில் எழுந்தவுடனேயே எண்ணெய் வடியும். ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். அதோட காரணங்கள் பற்றியும் தீர்வுகள் பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ், அதாவது உடம்புக்குள்ள நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிறது தான் காரணம். அப்போது அந்த ட்ரைனஸ் ஆகும்போது நம்ம உடம்பு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த ஒரு ஆயில். நம்மளுக்கு ஒரு சீபம் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கு, ஸோ அதனால் நான் மேலே அதை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆயில் செக்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம உடம்பு ஒரு கவசமாக அதை உண்டு பண்ணுது. அப்போது அந்த ட்ரைனஸ் எதனாலலாம் வருது? அந்த ட்ரைனஸ் வர்றதுக்குரிய காரணங்கள் தான் இதுக்குரிய ரூட் காஸ். அந்த ரூட் காஸை தான் நம்ம சரி பண்ணணுமே தவிர, இதுக்கு வெளிப்பூச்சா மட்டுமே ஏதாவது ஒரு பேக் போட்டு, இல்லை ஏதாவது ஒரு திருப்பி நம்ம ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டோ ஒரு சீரமோ ஏதோ ஒரு க்ரீமோ நம்ம வாங்கி போடுறது மட்டுமே இதுக்கு தீர்வாகாது. கண்டிப்பாக வெளியில் ஒரு எக்ஸ்டர்னலாக பேக் தேவைப்படும். பட் இன்டர்னலாக சரி பண்ணிவிட்டு மேலேயும் சேர்ந்து அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, அதாவது கொஞ்ச நாளில் அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராமையே மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எத்தனை நாள் நம்ம பண்ணலாம்? ஒரு 48 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்க்கலாம். முக்கியமானது, நீங்கள் உங்கள் உடம்பில் ஹை கார்போஹைட்ரேட், அதாவது ரொம்ப மாவுச்சத்து பொருட்களும் ரொம்ப இனிப்பு பண்டங்களும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்படுது. அதாவது உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கணும் இல்லையா, உங்களோட ஃபுட்டு கன்வெர்ட் ஆகி உங்களோட செல்களுக்குள்ளாம் போகணும். அதுக்கு நம்மளுக்கு இன்சுலின் சுரக்குன்றது எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் அந்த இன்சுலின் செல்குள்ளே போகலைங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதுக்குரிய காரணங்கள் நம்ம அளவான உணவு எடுத்துக்கல, எக்ஸ்ட்ராவாக நிறைய உணவுகள் எடுக்கிறோம், தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி முறையற்ற லைஃப் ஸ்டைல், நைட் லேட்டாக தூங்குகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம உடம்புக்கு எடுத்துட்டு நம்மளோட செல்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தன்மைக்கு போகும்போது இந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு உண்டாகுது. ட்ரைனஸ் வருது. ட்ரைனஸை பாதுகாக்கிறதுக்காக உடம்பு நைட்டு தான் இந்த எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லா தெரியும். நைட் படுக்கும்போது தான் இந்த அவ்வளோ மெட்டபாலிசம் கிளென்சிங் ஒர்க்ஸ் எல்லாமே நைட் தான் நடக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஹார்மோன் கார்டிசால், அதுவுமே நைட் இந்த பிரச்சனைனால அதிகமாக சுரக்கிறது இன்னொரு காரணம். ஸோ இதனால தான் அந்த இரவு ஃபுல்லாக அந்த நடக்கிற அந்த ஒரு கிளென்சிங் ப்ராசஸ்க்காக நடக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம உடம்பு மேற்கொள்ளும் போது காலையில் எந்திரிக்கும் போது நம்ம முகத்தில் அந்த எண்ணெய் வடிதல் இருக்குது. ஸோ ஏன்னா அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கும் போது அப்படின்னா, நைட் ஃபுல்லாக தான் நம்ம உடம்பு ரிப்பேரிங் ஒர்க்ஸ் பார்க்குது. அதை பார்க்கறதுக்கு அதால் முடியலை. ஸோ ஒரு ட்ரைனஸ் உண்டாக்குது. அந்த ட்ரைனஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆயில் செக்ரேஷன் வருது. ஸோ இதுதான் ரூட் காஸ். அப்போது இதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஹெர்பல் எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த ஹெர்பல் என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வகந்தா 1 டீஸ்பூன், திரிஃபலா பொடி 1 டீஸ்பூன். இந்த ரெண்டுமே என்ன வேலையை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே நம்மளோட செரிமான சக்தியை கூட்டுது. நம்ம உடம்புல நான் சொன்ன அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் வரும்போது கபமும் பித்தமும் அதிகமாகுது. ஸோ அதையும் இந்த 2 ஹெர்ப்ஸ், இந்த 2 பொடிகளும் பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக கூடிய விரைவிலேயே உங்கள் டைஜஷன் சரியாக ஆரம்பிக்கும். இந்த அஸ்வகந்தா நம்ம உடம்புல வர்ற அந்த கார்டிசால் பிரச்சனையை அழகாக குறைக்கும், சீர்படுத்தும். ஸோ இந்த 2 பொடிகளும் தொடர்ச்சியாக நீங்கள் 48 நாள் உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு பொறுக்கிற சூடில், அதாவது வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 250 ml தண்ணி எடுத்துகிட்டு அதில் திரிஃபலா பொடி 1 டீஸ்பூனும் அஸ்வகந்தா 1 டீஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணி
நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். யூஸ்வலாக சில பொடிகள் சில பிரச்சனைக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பான முறையில் நைட் உணவுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எடுக்கணும். 30 நிமிடங்கள் முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பை செரிக்கிற தன்மைக்கு அது உடம்பை ரெடி பண்ணி உங்கள் டைஜஷன் நல்லா இருக்கும். நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடியே செரிமானங்கள் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போது உங்களுக்கு உடம்பு வந்து நைட் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கும். இந்த ட்ரைனஸ் வராது. அதனால வர்ற அந்த சீபம் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. ஓகே, இப்போ உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ தான் இந்த பொடிகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இதை வெளியில் அப்படியே அந்த ப்ரொடக்ஷன் வர வர சிலருக்கு பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேக், ஒன்றும் பெருசாக இல்லை. காலையில் எந்திரிக்கிறீங்க, போய் ப்ரஷ் பண்ணுறீங்க. ப்ரஷ் பண்ணும்போதே கொஞ்சமாக கடலை மாவும் இதே அஸ்வகந்தா பொடியிலேருந்து உங்களுக்கு 1 டீஸ்பூன், அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு. பட் நீங்கள் எடுக்கிற கடலை மாவையும் இதையும் ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. ஒன்று போல் ஒரே சரிசமமாக எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா குளிர்ந்த நீரில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் ஒரு காஃபி டீ போடுறீங்க இல்லை குடிச்சு முடிக்கிறீங்க, அது வரைக்கும் இந்த ஒரு பேக் போட்டு விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த நேரமே அந்த எண்ணெய் வலிகிற பிரச்சனையும் நின்றும். ஆனால் இதை வாஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர், அதாவது மிதமான ஒரு சுடு தண்ணீர் எடுத்து அதை வச்சு நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு அதோட பிரச்சனைனா போஸ்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னுமே அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாக விடுபடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பொடி தான், ஆனால் உங்களுக்கு பேக்காகவும் போடுறதுக்கு உபயோகமாக இருக்குது. இன்டர்னலாக உங்களுக்கு இருக்கிற அந்த கார்டிசால்னால், அதாவது டென்ஷனால் வர்ற, அதாவது தூக்கம் இல்லை, செரிமானம் கஷ்டப்படுதுனாலே அது உடம்புக்கு ஒரு டென்ஷன் தான். ஸோ அந்த பிரச்சனையிலிருந்தும் நம்ம இந்த ஒரே பொடி அஸ்வகந்தா மூலமாகவே நம்ம ரொம்ப ஈஸியாக வரலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வியர்வை வந்து அவங்களோட கலரே டேர்ன் ஆகிருக்கு, அதுக்கும் சேர்த்து ஒரு ரெமெடி எடுத்துக்கலாம். அப்படின்னா இது கூட 1 டீஸ்பூன் அதிமதுரம் பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி எனக்கு வியர்வைகள்லாம் வந்து என் கலரே இது இல்லை மாறி இருக்குது அப்படின்னா இதிலையே நீங்கள் டியூயல், அதாவது ஒரே விஷயத்தில் 2 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது எப்படின்னா, இந்த அதிமதுரத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே இதில் 2 நன்மைகள். உங்களோட ஸ்கின்னோட டோனுமே மாறி இருக்கிற அந்த கலர் உங்களோட கலருக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நல்ல க்ளோவே இந்த அதிமதுரம் பொடினால் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, ரொம்ப விலை மலிவாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இதை விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லி க்ரீம்ஸ்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக போக தேவையே கிடையாது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில் செக்ரேஷனால் வர்ற பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வர்ற பள்ளம், குழி, இது எல்லாத்தையுமே நம்மளால் தவிர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ஒரு 48 நாள் எடுங்க. இந்த பேக்கையும் தொடர்ச்சியாக போடுங்க. அப்போ பேக் போடும்போதே உங்களுக்கு அந்த நேரம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து முழுவதுமாகவே நீங்கள் வெளிவந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.